ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ் டெசர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 1 kg சாக்லேட் கேக் டெக்கரேஷன் தான் பார்க்க போகிறோம். இது வேறு யாருக்கும் இல்லை, என் ஃப்ரெண்டோட பேபிக்கு பர்த்டேன்னு என்கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தா. கொஞ்சம் டாலாக கேட்டிருந்தா 1 kg. அதனால் நான் ஆஃப் கேஜி டின்னில் 2 டைமாக பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 6 லேயர்ஸ் வர மாதிரி. கேக் ரொம்பவே சாஃப்டாக வந்துருந்துச்சு. ஸ்பாஞ்சு நல்லா ஆற விட்டு ஒரு 6 லேயர்ஸ் போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸ்பாஞ்ச் வந்து ஆறுற நேரத்தில் நான் வந்து விப்பிங் க்ரீமு, சுகர் சிரப்பு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஸ்பாஞ்சு நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. போர்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஒரே ஒரு பேஸ் மட்டும் வச்சுட்டு சுகர் சிரப் நல்லா சோக் பண்ணிடலாம். சுகர் சிரப்போட லைட்டாக நான் வந்து சாக்லேட் எசன்ஸ் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கணும்னு. நல்லா சோக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ரீமு. நான் வந்து க்ரீமில் வந்து சாக்லேட் இப்போ மிக்ஸ் பண்ணலை. நார்மலாக விப்பிங் க்ரீம் போட்டுட்டு அதுக்கு மேலே சாக்லேட் கனாஷ் ஊற்றிருக்கேன். மேலேயே ஊற்றிருக்கேன். நார்மலாக எப்பயுமே க்ரீமோடையே கனாஷ் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். நான் இந்த தடவை இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். மேலே லைட்டாக ஊற்றி விட்டேன் கனாஷை. இதுவுமே நம்ம சூப்பராக தான் வந்துருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நல்லாவே நிறைய சாக்கோ சிப்ஸ் லோட் பண்ணியிருந்தேன். சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நிறைய சாக்கோ சிப்ஸ் லோட் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். இதே மாதிரி தான் எல்லா லேயருமே நான் பண்ணியிருந்தேன். இருக்கிற 6 லேயருக்குமே சுகர் சிரப், அதுக்கப்புறம் நார்மல் விப்பிங் க்ரீமு, அதுக்கப்புறம் கனாஷு, அதுக்கப்புறம் சாக்கோ சிப்ஸ் இதேமாதிரி லோட் பண்ணி தான் எல்லா லேயருமே வச்சோம். இப்போ லேயர்ஸ்க்கெலாம் ப்ராப்பராக கொடுத்தோன்னே இப்படி தான் இருந்துச்சு கேக்கு. இப்போ வந்து க்ரம் கோட் மட்டும் போட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சிடலாம். இப்போ க்ரம் கோட்டுக்கு கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் மட்டும் போட்டு நல்லா எல்லா க்ரம்ஸும் இல்லாமல் நல்லா விப்பிங் க்ரீமை நல்லா கேக் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா பூசிட்டு ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 1/2 hour செட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ மெயின் கோட் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இப்போ க்ரீம் ஒயிட் க்ரீம் தான் பண்ணியிருக்கேன். என்ன கலர் கேட்டிருந்தாங்கன்னா லைட் பிங்க் கலர் கேட்டிருந்தாங்க. அங்கங்கே ஷேடு மாதிரி லைட் பிங்க் ஷேடு. அதனால் ஒயிட் ப்ராப்பராக ஃபுல்லாக கோட்டிங் பண்ணி ஒயிட்டை எடுத்துட்டேன், ப்ராப்பராக கோட் பண்ணி கேக்கை. இப்போ வந்து கொஞ்சோன்னு விப்பிங் க்ரீமில் மட்டும் லைட் பிங்க் ஷேடு கொடுத்து அங்கங்கே லைட் ட்ராப் வச்சு ஒரு சுற்றி விட்டால் அழகாக வந்துருந்துச்சு கேக்கு. சூப்பராகவே டேனர் ஆகிருந்துச்சு. பார்க்கலாம். நம்மளுக்கு ஃபுல் பிங்க்கில் கேட்டிருந்தால் நம்ம வந்து க்ரீம்லேயே ஃபுல்லாக விப்பிங் க்ரீம்லேயே நிறைய பிங்க் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பிங்க் கலர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுனா அங்கங்கே லைட் பிங்க் ஷேட் கிடைக்கும். நம்மளுக்கு கலரும் கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாடல் பண்ணியிருந்தோம். குட்டீஸ்க்காக நம்மளுக்கு கொஞ்சம் கலர் கம்மியாகவே யூஸ் பண்ணியிருந்தோம். கேக் ரொம்ப அழகாகவே வந்துருந்துச்சு. லைட் பிங்க் கலரில் அழகாகவே வந்துருந்துச்சு. நல்லா செட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே என்ன கேட்டிருந்தாங்க, பர்பிள் கலரில் வந்து கனாஷ் ஊற்ற சொல்லியிருந்தாங்க. சைடில் மட்டும் ட்ரிப்பிங் மாதிரி அதுவும் கொடுத்தாச்சு. ஒயிட் சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணி அதில் லைட்டாக பர்பிள் கலர் ஊற்றி அந்த மாதிரி டிசைனும் கொடுத்தாச்சு அவங்க கேட்ட மாதிரியே. இதுவுமே ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. பிங்க்கில் பர்பிள் ஒன்று. இது போக என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஃபாண்டன்ட் ஒர்க் தான் கேட்டிருந்தாங்க. 2 ஐ மாதிரி. அந்த ஐயுமே 2யுமே ஃபாண்டன்ட்டில் ரெடி பண்ணி அதுக்கு வந்து பிளாக் ஷீட் கொடுத்து வச்சுருந்தோம். எடுத்து அதை 2யும் பேஸ்ட் பண்ணியாச்சு. ரொம்ப அழகாகவே இருந்துச்சு பார்க்க. இது போக வந்து மேலே வந்து நிறைய சாக்லேட்ஸ் ரவுண்டாக கலர் சாக்லேட்ஸ் கேட்டிருந்தாங்க. பாப்பாவோட பேர் வந்து மோனிஷா. அதுவும் நம்ம ஃபாண்டன்ட்லேயே ரெடி பண்ணி ஸ்டார் ஷேப்லேயே ஃபாண்டன்ட்டில் ரெடி பண்ணிட்டோம். பாப்பாவுக்கு 6th பர்த்டே அதுவும் ஃபாண்டன்ட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டோம். மிச்சம் எல்லாமே சாக்லேட்டில் பண்ணியிருந்தோம். ஒயிட் கலர், பிங்க் கலர், பர்பிள் கலர், ஆஷ் கலர்ன்ற மாதிரி ஒயிட் கலரில் நிறையா சாக்லேட்ஸ் பண்ணி மேலே வந்து டெக்கரேஷனுக்காக வச்சு விட்டோம். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் கொஞ்சம் போட்டு விட்டேன். கேக் ரொம்ப அழகாகவே டேர்ன் ஓவர் ஆயிருந்துச்சு. என் ஃப்ரெண்ட் கேட்ட அளவுக்கு இல்லைனாலுமே ஓரளவு நாங்கள் அதை மேட்ச் பண்ணி தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். என் ஃப்ரெண்டு ரொம்ப ஹாப்பியாகவே ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க கிட்ஸும் நல்லா விரும்பி சாப்பிட்டதா சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி கேக்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. பர்த்டே கேக்ஸ் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீட் இருக்கவங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.